பாலு, கிளாஸ்ல என்னமோ நியூ இயர் செலிப்ரேஷன் பத்தி பேசிட்டு இருந்தேன். என்ன பாலு? ஒன்றும் இல்லை ஷீலா, நம்ம ஃபேமிலியோட போய் இந்த டைம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாமா? அது எப்படிப்பா? அம்மா அப்பா எல்லாம் எப்படி வருவாங்க? நம்ம தான் வர வைக்கணும் ராம். அதுதான் எப்படி? உங்க வீட்லயாவது சொன்னா வருவாங்க. எங்க அம்மா அப்பா ஃப்ரீ வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருமே. அட வீட்டில் போய் என்ன சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம்பிங் போகிறாங்கம்மா நியூ இயருக்கு, 4-5 ஃபேமிலி சேர்ந்து போகிறாங்க, நம்மளும் போகலாமான்னு கேளுங்க. அம்மா அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க, சரியா? நானே எங்கள் அப்பா கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரக்கு பார்க்குறேன். அங்கே போய் சூப்பராக இந்த நியூ இயரை நம்ம ஃபேமிலியோட அம்மா அப்பாவோட நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். எங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிடுவாங்க பாலு. எங்கள் அம்மா அப்பாவும் மேக்ஸிமம் ஓகே சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் ஏதோ அழுது அடம் முடிச்சோம்னா ஓகே சொல்லிடுவாங்க. பாலு அப்படி ஓகே சொல்ல நீ வந்து வீட்டில் பேசு பாலு. ஓகே ராம். நீங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கிடுவீங்க, நான் எப்படி பர்மிஷன் வாங்குவேன்? எங்க அம்மா அப்பா கேம்பிங்னாலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி சொல்லி எப்படி புரிய வைப்பேன்? ஒன்றும் பயப்படாத லூசி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்குகிறோம். சில்பா நீயே? நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி பார்க்குறேன் பாலு. அவங்க ஓகே சொன்னாதான் என்னால் வர முடியும். நம்ம அம்மா அப்பாவோட போய் செலிப்ரேட் பண்ணலாம், ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும் ஷில்பா. நீ கன்ஃபார்மாக கூப்பிட்டு பாரு, அவங்க உடனே வருவாங்க. சரி பாலு, கேம்பிங் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. எங்கே போகிறோம் பாலு? எங்கள் தோட்டத்துக்கு தான். அது பாதுகாப்பான இடம் கூட, நல்லாவும் இருக்கும் காத்தோட்டமா. என்னது உங்கள் தோட்டத்துக்கு? நானும் ஏதோ காடுக்கு தான் போகிறோம்னு நினச்சிட்டேன். அப்படின்னா ஓகே பாலு, எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறேன். முதல் நாளே எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நான் அங்கே எல்லா பக்கமே சுத்தம் பண்ணி நம்ம கேம்பிங்க்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருவேன். நீங்களாம் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸோட வரது மட்டும்தான் உங்களோட டாஸ்க்கு. பாலு, நானும் நேரத்திலே வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகே லூசி. ஓகே பாலு, முடிஞ்சளவு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். சரி வாங்க, லேட் ஆயிருச்சு, இப்போ கிளம்புவோம். ஆமா பாலு. என்னது கிளம்புறதா? இப்பதான் வந்துட்டு பார்க்குக்கு வந்தா அதுக்குள்ள கிளம்பலாங்கிறீங்களே. லூசி, பார்க்கலாம் அப்புறமேல் கூட வந்து விளையாண்டுக்கலாம். இப்போ அம்மா அப்பாவை போய் நம்ம பார்ட்டிக்கு தேவையான எல்லாமே செஞ்சு ஒத்துக்க வைக்கணும். முதல்ல அதை ப்ரிப்பேராக கரெக்டாக பண்ணி முடிப்போம். ஓகே பாலு. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். அம்மா அப்பா. என்ன பாலு? என்ன பாலு, எதுக்கு இவ்வளோ அவசரமாக கூப்பிட்ட? அம்மா, நியூ இயர் செலிப்ரேஷன் நம்ம தோட்டத்தில் பண்ணலான்னு நினைக்கிறேம்மா. சரிப்பா, அதுக்கு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எதுக்கு தோட்டத்தை மட்டும் போகணும்? நம்ம வீட்லயே செஞ்சுட்டா போகுது. இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலியோடு நம்ம தோட்டத்தில் போய் ஒரு கேம்பிங் மாதிரி செட் பண்ணி கொண்டாடலாமா. ஏன்பா அவ்வளோ தூரம் போய் கொண்டாடணுமா? இல்லைப்பா, புது வருஷம் பிறக்குதில்ல, நம்ம அந்த புது வருஷத்தில் ஆனந்தமாக வரவேற்றோம்னா அந்த வருஷம் ஃபுல்லும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கப்பா. சரி பாலு, உன் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் வரேன்னு சொல்லிட்டாங்களா? இன்னும் சொல்லலப்பா, ஆனால் கண்டிப்பாக வருவாங்க. எல்லார் வீட்லேயும் பேசி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாலு, அவ்வளோ பேருக்கு என்னால் சமைக்க முடியாதேப்பா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் நம்ம சமைச்சிக்கலாம். மீதி வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்து கொஞ்சமாக செஞ்சு கொண்டு வர சொல்லிடலாமா. சரி பாலு, சரி பாலு, ஜமாய்ச்சிடலாம். அதுக்கு ஏதாவது ஆர்டர் ஏதாவது பண்ணணுமாப்பா? ஆமாப்பா, கேக்கு அப்புறம் பால்ஸு ஜிகினா பேப்பர் இது மட்டும் ஆர்டர் போட்டால் போதும்ப்பா. சரி பாலு, எல்லாத்தையும் வர சொல்லு, சூப்பராக கொண்டாடி வருவோம் இந்த வருஷம் நியூ இயரை. ஓகேப்பா. மாம், டாட். ஹோ மை டியர் ஷீலா, எதுக்கு டார்லிங் கூப்பிட்டீங்க ஸ்கூல் விட்டு வந்ததையுமே? என்ன ஷீலா, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் கூட கூப்பிட்டுருக்க? மாம், என் ஃப்ரெண்டு பாலுவோட தோட்டத்தில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க மாம், நம்மளும் போகலாமா? ஷீலா, அவங்க கூப்பிடாம எப்படிப்பா போகிறது? நாங்கள் 5 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு முடியிருக்காங்கம்மா. அவங்கவுங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு அவங்கவுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க தோட்டத்துக்கு, அதனால தான்மா. சரி ஷீலா, அவங்க அம்மாவை ஒரு டைம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொல்கிறியா? ஓகேம்மா. டாட் நீங்கள்? ஹோ மை டியர், நீ சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கலாம். கண்டிப்பாக போகலாமா? அம்மா அப்பா. சொல்லு ராம், என்ன ஸ்கூல் விட்டு வந்ததையும் அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுறீங்க?
இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரி எங்கப்பா? அப்பா, பாலுவோட தோட்டத்தில் தான்ப்பா நியூ இயர் செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அம்மா அப்பாவோட செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறோம்ப்பா. நீங்களும் வாங்க அம்மாப்பா. சரிப்பா, திடீர்னு சொல்ற? அப்பா, நல்லா ஜாலியாக இருக்கும்ப்பா. சரி பாலு, போலாம். அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு தான் பாலு நான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். சரிப்பா, அவங்கள கால் பண்ண சொல்கிறேம்மா. சரி, நீ போய் படிராம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறோம். என்ன என்னைக்கு இல்லாத புதுசாக பையன் எப்படி கேட்குறான்? சரிங்க, ஆசைப்பட்டு கேட்குறா. அப்படி நம்ம போய் தான் பார்ப்போமே. அவங்க அம்மா அப்பாவைகளையும் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை. சரி, போய் பார்த்துட்டு தான் வரலாங்களே. சரி சீதா, நீ சொல்லி என்னைக்கு நான் வேணாம்னு சொல்லியிருக்க, போய் பார்க்கலாம். சரிங்க, எனக்கு கடுப்பில் வேலை இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம். அப்பா, என்ன லூசி, ஸ்கூல் விட்டு வந்ததுமே இன்னைக்கு அதிசயமா அம்மாவை கூப்பிடுறேன். அப்பா எங்கம்மா? சொல்லு தங்கமே. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றாங்கப்பா. நாம எல்லாம் போலாமா? என்னது, நியூ இயர் செலிப்ரேஷனா? ஆமாமா ஆமாமா. யார் வீட்ல எங்க செலிப்ரேட் பண்றாங்க? எதுவுமே சொல்லாம மொட்டையா அப்படி பேசினா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறதா தங்கம்? பாலு வீட்ல தான்ப்பா. அவங்க தோட்டத்துல எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நம்மளும் போய் செலிப்ரேட் பண்ணலாம்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வராங்கப்பா. சரி லூசி, அவங்க அம்மா கூப்பிடாம நம்ம எப்படி போறது? நியூ இயர் செலிப்ரேஷன் ஃப்ரெண்டுகளா நாங்க 5 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷன்மா. அதனால தான்மா. சரி தங்கம், அவங்க அம்மாட்ட பேசிட்டு நான் சொல்றேன். ஓகேம்மா. சரி கமலா, அந்த தோட்டத்துக்கு போற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிம்மா. எப்படியும் அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சாச்சு. ஜாலி ஜாலி. அம்மா அப்பா. என்ன ஷில்பா, ஏதாவது வேணுமா செல்லம்? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்காங்கம்மா. நீங்களும் அப்பாவும் கண்டிப்பா வரணுமா? சரி, எங்க செலிப்ரேட் பண்றாங்க ஷில்பா? பாலு வீட்டில் தான்ப்பா. நீ ஆசைப்பட்டது ஏதாவது நிறைவேற்றாம இருந்திருக்கமா? சரி, கண்டிப்பா போலாம். அவங்க அம்மா அப்பாட்ட பேசிக்கலாம் எதுக்கும். அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். தேங்க்யூம்மா. அப்பா. சரி சரி, போலாமா? தேங்க்யூ ஸோ மச்ப்பா. சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படிக்க உட்காருமா. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகேம்மா. என்ன ராதா, கேட்டதையும் டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். இவளோட ஃப்ரெண்டு பாலு கிட்ட பேசியிருக்கேன். ரொம்பவே தங்கமான பையங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்து ஒரு நாளைக்கு பேசலாம்னு நினைச்சேன். சரி, இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுங்க. சரி ராதா, உன் இஷ்டம். சரி, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். நம்மளும் போய் ஏதாவது வேலையை பார்ப்போம். எல்லாத்தையும் நியூ இயருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லி பாலு சொல்லியிருக்கா. சரி, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிடுவோம். ஹலோ, ஷீலா அவங்க அம்மாங்களா? ஆமாங்க, நீங்கள் யாரும்? நான் பாலுவோட அம்மா பேசுகிறேன். வெல்கம் வெல்கம். சொல்லுங்க மேடம். நியூ இயருக்கு எங்கள் தோட்டத்தில் பாலு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நியூ இயர் செலிப்ரேஷனை மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பா, வித் மை ப்ளஷர். நைட் டின்னருக்கு நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரவா? நான் கொஞ்சம் செய்ய போகிறேங்க சாப்பாடெல்லாம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தால் செஞ்சு கொண்டு வந்துடுங்க. ஓகே. சரி, நான் இப்போ வச்சிடுறேங்க. மறக்காமல் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் மற்றவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும். ஓகே மேடம். அடுத்து யாருக்கு கூப்பிடலாம்? ராமோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஹலோ, ராமோட அம்மாங்களா? ஆமாங்க, நான் ராமோட அம்மா தாங்க பேசுகிறேன். நான் பாலுவோட அம்மா பேசுகிறேங்க. நியூ இயருக்கு எங்கள் தோட்டத்தில் செலிப்ரேஷனுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. இப்போ ராமோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? லூசியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். என்னது இந்த டயத்தில் ரிங் அடிக்குது ஃபோனில்? ஹலோ, லூசியோட அம்மாவா பேசுறது? ஆமாங்க, நீங்கள் யாரு? நான் பாலுவோட அம்மா பேசுகிறேங்க. நியூ இயருக்கு நம்ம தோட்டத்தில் செலிப்ரேஷனுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்துடுங்கம்மா. கண்டிப்பாக வந்துடுறேம்மா. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுங்கம்மா. சரிம்மா, நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா? சரிம்மா, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவோ அதுவே செஞ்சு கொண்டு வந்துடுங்க. சரி, நான் அப்போ வச்சிடுறேங்க. சரிங்கக்கா, வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது சில்பா உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போடுவோம். ட்ரிங் ட்ரிங்.
ஹலோ சில்பா உங்க அம்மாங்களா? ஹலோ யாருங்கக்கா பேசுறது? ஹலோ நான் தாங்க பாலு உங்க அம்மா பேசுறேன். சொல்லுங்கக்கா. அக்கா நம்ம தோட்டத்து வீட்டில் நியூ இயருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், மறக்காம வந்துருங்கக்கா. கண்டிப்பாக வருவேன். என் பிள்ளைக்காக உங்களுக்காகவும் கண்டிப்பாக வருவேங்க. சரி, சாப்பாடு ஏதாவது செய்யணுமா? ஹெல்ப்புக்கு முன்னாடியே வந்துடவா? சரிங்கக்கா, முன்னாடியே வந்துடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நேரத்துலேயே வந்துடுறோம். சரிங்கக்கா, நான் இப்போ வச்சிடுறேன். அப்பா ஒரு வழியாக எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணியாச்சுப்பா. சரி, இப்போ போய் லிஸ்ட்டு போட ஆரம்பிப்போம். அப்பா ஒரு வழியா தோட்டத்து வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. சரி பாலு, நீ சொன்ன ஐட்டம்லாம் இந்த பேக்கில் வாங்கி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் உன் மனசு விருப்பப்படுற மாதிரியே எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடுவியா பாலு? கண்டிப்பாப்பா, சூப்பராக அசத்திடுவோம். இந்த பாலு பேக்கு. ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடு, தோட்டக்காரர் இருப்பார். நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, நானும் தோட்டக்காரன் சேர்ந்து நம்ம மாடலுக்கு தோட்டத்தை மாற்றிட வேண்டியதா? பேக்கப் பிடிப்பா. தோட்டக்காரரே ஐயா சொல்லுங்க. பையன் பாலு ஆசைப்படுறாப்படி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டத்தை மாற்றி வைங்க ஐயா. சரிங்கய்யா. தம்பி உனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லு, அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஜமாயிச்சிடலாம் தம்பி. சரிங்க தாத்தா. சரி பாலு, நான் இப்போ கிளம்புறேன். தாத்தா வாங்க, இப்போ உள்ளே போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவோம். சரி வா தம்பி போகலாம். தாத்தா இங்கே ஃபுல்லும் சீரியல் லைட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே தம்பி. வாவ் தாத்தா, இங்கே அரேஞ்ச் பண்ணி பார்க்கல சூப்பராக இருக்குது தாத்தா. சரி வா தம்பி, வெளியே அரேஞ்ச் பண்ணிடுவோம். தாத்தா எல்லாமே சுத்தப்படுத்தியாச்சு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வர நேரமாச்சு, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஓகே தம்பி. பாலு என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிற? போய் நீ ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ரெடியாக இருப்பா. சரிம்மா, சீக்கிரமே வரேன். நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டு? அட வரவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதுனால அதனால தான் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாலு நாங்கள் உள்ளே இருக்கப்பா. சரிங்கப்பா. லூசி வா லூசி. என்ன பாலு இங்கே நின்றுட்டு இருக்க? வரவங்கள வரவேற்கணுமல்ல லூசி. சரி, இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க எங்கள் அப்பா. வாங்க அங்கிள் ஆண்டி. சரி லூசி, அம்மா அப்பா உள்ளே போய் உட்காரவையே. ஓகே பாலு. வா ஷில்பா. வாங்க ஆண்டி அண்ட் அங்கிள். இதோ வரம் பாலு. ஹாய் பாலு. சரி ஷில்பா, நீ போய் அம்மா அப்பா உள்ளே உட்கார வை. நம்ம பார்ட்டிக்கான ஏற்பாடு குயிக்காக பண்ணிடுவோம். ஓகே பாலு. டேய் வாடா ராம். என்ன பாலு, என் மேலே கோபமா? ஆமாம், நேரத்திலே வரேன்னு சொல்லிட்டு என்ன நேரத்துக்கு வரப்பாரு? சாரி பாலு, அம்மா அப்பா கிளம்புற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட வாங்க அங்கிள் ஆண்டி. பாலு எப்படிப்பா இருக்க? இப்போல்லாம் வீட்டு பக்கமே வரதில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி, வந்துட்டா போச்சு. எப்பவுமே வீட்டில் உன்னை பற்றி தான்ப்பா பேசிகிட்டு இருப்பா. ஓகே அங்கிள், நீங்கள் சொல்லையில் எனக்கே சிரிப்பாக வருது. என்னை பற்றியும் பேசுகிறானா இவன். சரி ராம், நீ போய் அம்மா அப்பா உள்ள உட்கார வை. ஓகே பாலு. பாலு நாங்கள் வந்துட்டோம். வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். பாலு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? ஆண்டி நியூ இயர் செலிப்ரேஷன் 12 மணிக்கு தான் ஆண்டி. ஓகே ஓகே பாலு. ஷீலா அம்மா அப்பாவை கொண்டு போய் உள்ளே உட்கார வை. ஓகே பாலு. அப்பாடியே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. இன்னும் நம்ம கிளம்பி வேண்டியதா பாக்கி. சரி நம்மளும் நியூ இயருக்கு ரெடி ஆகும். என்னது, நான் ஃபேஸ் பாஸ் பண்ணிட்டு வரக்குள்ள எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டீங்க. என்ன பாலு, நீ சின்ன பையன், நாங்களாம் பெரியவங்கல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நான் நிறைய சாப்பிட்டாதான் சாமி எங்களால நடக்கவே முடியுது. டேய் ராமு, நீயுமா என்னை விட்டுட்டு சாப்பிட்ற? ஆமாம் பாலு, எனக்கும் பசி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு போட்டு தெம்பா ஃபங்க்ஷன் பண்ணுவோம், ஜாலியாக இருக்குமல்ல அப்புறம். ஆமா ஆமா, நம்ம சாப்பிட்டு கொண்டாடினாதான் வயிறு நம்பி இருக்கும், மனசு நம்பு. நான் சாப்பிட்றேன்ப்பா. அதுக்கு பசி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சுன்னா பாரு. அதனால தான் நானே முதல் நாள் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு ட்ரீட் கொண்டாடிடலாம்னு சொல்லிட்டேன் பாலு. லூசி இதெல்லாம் உன் வேலை தானா? டேய் பாலு, எல்லாத்துக்குமே பசி ஆயிடுச்சுடா.
ஆச்சா 12 மணி மட்டும் எப்படா வெயிட் பண்ணுறது? காலையில் டிஃபனை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீயும் போட்டு சாப்பிடு போ. சரி சரி, ஓகே ஓகே, எனக்கும் பசிக்குது, போடுங்க சாப்பிட்லாம். டேய் பாலு, இதுலேயே சாப்பிட்றா. எல்லாருமே ஆளுக்கு பிளேட்லாம் கொண்டு வரல, அப்படி அப்படியே எல்லாரும் ஒவ்வொரு உருண்டை பிடிச்சி தராங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுலேயே சாப்பிட்றா. ஓகே ராம். பாலுவை சமாதானப்படுத்தலாம், போதும் போதும் ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்ல சீலா. சரி சரி, சிரிக்காம சாப்பிடுங்க. நீ சொல்லையில சிரிப்பு அதிகமாக வருது. நான் சாப்பிட்டாச்சு, நான் போய் அரேஞ்ச்மெண்ட் வேலையை பார்க்குறேன். நீங்களாம் சாப்பிட்டு போட்டு வாங்க. ஓகே பாலு. பாலு 12 மணி ஆக போகுதுப்பா, டக்குன்னு கட் பண்ணு கேக்கு. ஆண்டி, நீங்கள் யாராவது கட் பண்ணுங்க, நான் எப்படி போய் கட் பண்ணுவேன்? இல்லை பாலு தம்பி, எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். எங்களை எல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பேசி கரெக்ட் பண்ணி மீட் பண்ண வச்சு எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாட்டை உருவாக்கியிருக்க. நீ தான் கட் பண்ணணும். பாலு கட் பண்ணுப்பா. நாங்கள்லாம் ஒருத்தர் தெரியாமல் அறிமுகப்படுத்தாமல் இருந்தோம். இப்போ உங்கள் எல்லாத்தையுமே பார்த்தங்காட்டி எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குதுப்பா. குட்டி பசங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்கன்னு இப்போ எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு இந்த புது வருஷத்தில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். நீ தான் இப்போ கட் பண்ணணும். போங்க ஆண்டி, எனக்கு ஒரே கூச்சமாக இருக்குது. டேய் பாலு, கட் பண்ணுறா. எவ்வளோ நேரம் கேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நாங்கள்? அட இருடா, இன்னும் டைம் லைனர் ஓடிட்டு இருக்குது பாரு. மேலே பார்த்தியா, வாட்ச் செட் பண்ணி வச்சுருக்கேன். 3, 2, 1 டமால். பட்டாசெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வெடிக்க பாருங்க. எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024 வந்துருச்சு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட நியூ இயர் கொண்டாட்டத்தை தொடங்கிட்டோம். நீங்களும் புது வருஷத்தில் ஏதாவது கோலை எய்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு குறிக்கோளோட தொடங்குங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நாங்கள் கேக்கு வெட்டி சாப்பிட போகிறோமே, நீங்களும் கேக்கு வெட்டி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கொண்டாட்டங்கள், நாங்கள் செய்கிற குறும்புகள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.